அற்புதமெல்லாம் நிகழ்த்தும் அருள் திகழ்வுடையவனே ஆனந்த வாழ்வுதனை அன்பற்று அறிபவனே ஆனந்த வாழ்வுதனை அன்பற்று அறிபவனே ஆனந்த வாழ்வுதனை அன்பற்று அறிபவனே கதைகளை உடையைந்து துணையாரம்மா நீயே கதிகளை மூட்டும் எனை கருவாரம்மா அம்மா கதைகளை உடையைந்து துணையாரம்மா அலைகள் ஓரத்திலே அமைந்த மயிலையிலே அலைகள் ஓரத்திலே அமைந்த மயிலையிலே அலைகள் ஓரத்திலே அமைந்த மயிலையிலே தலைவடி வாழ்க்கைகளும் நின்று போயிலே தலைவடி வாழ்க்கைகளும் சிலைவடி வாழ்ந்து உலகெனும் காப்பவனே வாழ்ந்து உலகெனும் காப்பவனே அம்மா பெரும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய தாய்மார்களே, காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பும் மாபெரும் விவசாய பெருங்குடி மக்களே, கல்வியை சொன்ன கணவான்களுக்கும் கற்றறிந்த பெரியவர்களுக்கும் இந்த தமிழ்நாட்டில் இன்னுமே நன்முகம் என்று ஆண்டாண்டு காலம் ஆதாரம் கூறும் எனவே தாய்மார்களே, உங்கள் அத்தனை பேர்களுக்கும் எங்களது கலைக்குழு சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களது கையை தூங்குகிறோம். பாட்டு பரணமும் பண்புள்ள நாடகம் நாட்டுக்கு ஒரு நல்ல பயனை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட வகையிலே அகரங்கள் எடுத்தெல்லாம் ஆய்வு மற்றொரு வள்ளுவனுக்கு அந்த வள்ளுவன் வாக்கு இருந்தாலும் நீர்வளம், நிலவளம், கனிவளம், மலைவளம் அனைத்து வளங்களும் ஒருங்கி அமைப்பட்ட நாடுதான் இந்த புனிதமான காசிமான் சொல்வார்கள். இந்த காசிமானத்தை துளசந்திரம் அளிக்க நான் எந்தவித குறையும் இல்லாமல் தர்மத்தை பெரிதாக எண்ணி சத்தியத்தை கடைபிடித்து நீதி தவறாமல் நெறி தவறாமல் மக்களே பெரிதென்று மக்கள் தீர்ப்பை மகிழ்ச்சி தீர்ப்பென்று அந்த ஆணவனுக்கிணங்க அந்த ஈசன் அருள் பெற்று இந்த காசி நாட்டை சீரும் சிறப்போடு ஆட்சி கொண்டு வருகிறேன். எனது ஆட்சியில் எங்கும் குறையில்லை. ஏன் மாதம் வாய் விழுந்து கொண்டிருக்கிறது. ஒருவர் பொன்னாய் திகழ்ந்து மக்கள் எல்லாம் சுயச்சமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் அந்த இறைவன் அருள்தான். என் நாட்டவர்களும் எப்படிப்பட்ட பாவங்கள் செய்திருந்தாலும் அவர்கள் காசி மண்ணை விதித்தால் செய்யும் பாவங்களும் தீர்ந்து புனிதமடைவார்கள் என்ற ஐதீகம். அப்படிப்பட்ட நாடுதான் காசிமா நாடு. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக ஒரு பசுவும் கொடியும் எந்தவித பாகுபாடு இல்லாமல் எந்த போட்டி விடாமல் இல்லாமல் ஒரே நீர் தொட்டிலே நீர் அணிந்து கொண்டிருக்கிறது இந்த காசிமா நகரத்தை. அப்படிப்பட்ட நாடுதான் காசிமா நகரம். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையில் பாவலர்கள் நாவல்களும்
என் நாட்டை பற்றி பகிர்ந்தார்கள். நாடு நாட்டு மக்களும் சிறப்போடு சூச்சம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த காசி விஸ்வநாதன் என் வாழ்வில் பெரிய குறை வைத்து விட்டார். காசிநாதா, கங்காதர கடவுளே, இறைவா, பரம்பொருளே, உன்னையே வணங்கி உன் நாமத்தை நான் உச்சரித்து நான் செய்யும் சிறப்போடு ஆட்சி பெற்றேனே. என்னுடைய ஆட்சி என்ன குறை கண்டால் எனக்கு பின் வாழையாடி வாழையாக இந்த நாட்டியாளருக்கு எனக்கு ஒரு குழந்தை இல்லையே, எனக்கு ஒரு குழந்தை இல்லையே. காசிநாதா, காசிநாதா என்று அழுது ஆனால் அழுது இருந்தாலும் என்னுடைய வாழ்வினை நான் இறைவன் குழந்தை கொடுக்கவில்லை. ஏன் இந்த குறை, எதற்கா குறை என்று அரண்மனை அழுது கொண்டிருக்கின்ற வேளையிலே ஒரு அமைச்சர் கூறினார், மகாராஜா, எல்லா சிறப்பை பற்றி நாமல் வாழ்ந்து கொண்டிருக்கார்கள். மக்கள் எல்லாம் மன்னன் வாழ்வார் என்று போட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் மட்டும் ஒரு குழந்தையில்லா குறையை மனதை வைத்துக் கொண்டு தினமும் அழுது கொண்டிருக்கிற அரண்மனையிலே அந்த குறை ஏன், என்ன காரணம் என்று கேட்கவில்லை. அமைச்சர் கூறினார், மகாராஜா, ஜாதகத்தை கணித்து பார்த்தால் உங்கள் ஜாதகத்தை குறை இருந்தால் குழந்தை இல்லாமல் சொன்னார். அப்பொழுது இந்த காசுமான இடத்திலே கையிலிருந்து அவர் ஜோதிடர் வரவழைத்து ஜாதகத்தை கணித்து பார்க்கின்ற வேளையிலே ஜோதிடர் கூறினார், மகாராஜா, உங்கள் மனையாளுக்கு 3 தோஷம் இருக்கிறது. ஒன்று பசு தோஷம், ஒன்று கருட தோஷம், ஒன்று நாகதோஷம் என்று 3 தோஷம் இருக்கிறது. ஒவ்வொரு தோஷமும் 7 ஆண்டுகள் 21 ஆண்டுகள் கழித்து மன்னா கண்டிப்பா கவலை மன்னா குழந்தை பிறக்கும் என்று சொன்னார். அவர் கூறிய பிரகாரம் 20 ஆண்டு முடிந்து விட்டது. இந்த 22ஆம் ஆண்டிலே என் மனைவி சென்னகோலி நாச்சியார் நிறைவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இறைவா, எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்க வேண்டும். அவன் என்னை போல் சிம்மாசனத்தில் அமர வேண்டும். என் மயால் காண்களை கொடுத்தார். எனக்கு பின் நாட்டை ஆதரவுக்கு எல்லோருக்கும் வந்து அந்த காசினானே வழங்கிக் கொண்டிருக்கிறேன். அதுக்கு இறைவன் தான் அருள்பாலிக்க வேண்டும், இவன் தான் பதில் பெற வேண்டும், என்னை இறைவன் காப்பாற்ற வேண்டும். இறைவா, காசிநாதா, காசிநாதா, எங்கே இறைவன், எங்கே இறைவன், தெய்வம் எங்கே, நீதான் அருள்பாலிக்க வேண்டும் வேண்டிக் கொண்டிருக்கிறேன். தெய்வம் இருப்பது எங்கே, அது எங்கே, வேறெங்கே, அமைச்சர் வந்து கொண்டிருக்கிறார். நாட்டின் சமலை அறிய வேண்டும். யாரை
இன்னும் பாராட்டக்கூடிய அளவிற்கு இந்த காசி நாட்டில் மன்னராக இருந்த மக்களை பரிமாறு செய்த தங்களை என் வணங்குகின்றேன் மன்னா, வணங்குகின்றேன். வாழ்க அமைச்சரே வாழ்க. மக்களும் சிறப்போடு இருக்க வேண்டும், அது மன்னன் பராமரிப்பு. இருந்தாலும் அதுக்கு முதல் முறையாக வந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆமா, நீங்க சென்றமெல்லாம் மாதம் மழை பொழிந்து வரும் ஒரு முறையாக விழுந்து மக்கள் சீச்சமாக எண்ணுவது குறைவில்லாமல் மழை பொழிந்து சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மனம் பெய்த மாதம் மழை பெய்கிறது, மக்கள் சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அது எந்த குறைபாடும் இந்த காசி நாட்டில் இல்லை மன்னவா. ஆலயங்கள் ஆறுகால பூஜை சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. எப்படி எப்படி என்றால் காளியம்மன், மாரியம்மன், துர்க்கையம்மன், விடாரியம் என்று சொல்லக்கூடிய அத்தனை ஆலயங்களும் ஆறுகால பூஜை சிறப்பாக நடத்தி தெய்வத்தை வழிபாட்டுக் கொண்டிருக்கிறார். அது எந்த குறைபாடும் இந்த காசி. விவசாயிகள் வேளாங்க வேண்டும், உண்மைதான். அவர்கள் நினைத்து நிற்க வேண்டும். என்ன வேண்டும்? நினைத்து நிக்க வேண்டும் என்றால் இப்போது விவசாயிகள் நினைச்சு நிக்கணும்னா அது வேணும்னா அது இல்லைன்னா ரொம்ப சிரமம். எது? ஏற்கலப்பை எல்லாம் வேணுமா இல்லையா? ஏற்கலப்பைகள் நிறுத்தி அணைகள் காலை மலை கொடுக்க வேண்டும். நிச்சயமாக ஊதியத்தை கொடுக்க வேண்டும். அவர் சிறப்பு நாட்டுக்கு பஞ்சம் வராது. அவர்கள் படுத்து விட்டார்கள் என்றால் படுத்து விட்டா நம்மளும் படுத்துக்க வேண்டியது. எங்கே எல்லாம் விவசாயம் சோறு இல்லைன்னா அப்புறம் படுத்துக்க வேண்டியது. எல்லாரும் அவர் சிறப்பு என்ன வேண்டும்? விவசாயிக்கு தேவை கொடுக்க வேண்டியதை கொடுக்க வேண்டும். நிச்சயமாக. ஏனென்றால் அவர் சேட்டிலே கால் வைத்தால்தான் நம் போல் மன்னர் மந்திரிகளும் சோத்திலே கை வைக்க முடியும். நாட்டு முதிர்ந்தவர்கள் சிறப்போடு இருக்க வேண்டும். அப்படி என்றால் நாட்டு மக்களை பார்த்து திருப்பீர்கள், நாட்டு மக்களை கண்டு திருப்பீர்கள், குறைநிலை தெரிந்திருப்பீர்கள். நீங்க சென்ற இடத்திலே அனைத்து மக்களும் நம்மளை பற்றி என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? மன்னவா, எக்குறையுமே இல்லை மன்னா. ஆனால் ஒரே ஒரு குறைதான் இருக்கிறது. அமைச்சரே, காசி நாட்டில் குறை என்பது கூடாது. ஏனென்றால் குறை இருக்க வேண்டாம் என்றால் நீங்கள் வந்து கொண்டிருக்கிறீர்கள். உண்மைதான். எப்படி குறை வந்தது? என்ன குறை என்றால் நம் நாட்டில் குறையே இல்லை என்பது ஒரு குறையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அதுதான் குறையா? சந்தோஷமான செய்தி மன்னா. மக்கள் எல்லாம் என்ன பேசுகிறார்கள்? என்ன? மன்னருக்கோ வயதாகி கொண்டிருக்கிறது, மன்னருக்கு பிறகு இந்த நாட்டை ஆளுவதற்கு ஒரு ஆழ்வாரிசு வர வேண்டும் என்று கொண்டிருக்கிறார்கள். அந்த குறையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் மக்கள் செல்வ செழிப்பு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நமது ஆட்சியிலே எனக்கு பின்னால் இந்நாட்டை ஆளுவதற்கு இந்த ராஜ வம்சத்திலே ஒரு குழந்தை மட்டும் பிறந்து விட்டால் மன்னர் குறையும் நீங்கிவிடும், மக்கள் குறையும் நீங்கிவிடும். அதற்காக மக்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கவலையை தீர்ந்து விட்டது. என்ன பண்ண? ஏனென்றால் வெகு ஆண்டால் குழந்தை இல்லாமல் 21 ஆண்டுகளுக்கு பின்னால் ஜோசியர் ஜாதகத்தை கணித்தார்களா? கணிதலுக்கு பின்னால் இந்த 22ஆம் ஆண்டிலே இவருடைய மனையார் செம்பொழி நாச்சியார் நிறைவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படியா? தாங்களும் கேட்பீங்களே, ஏன் மகாராணி தற்பால் தர வேண்டும் கேட்டீங்களா? இதுதான் காரணம். அப்படியா? குழந்தை வழக்கம் தருவாயில் இருப்பதோடு இருக்கிறது. தாலிபாடம் சென்று உண்மையாக பார்த்து கேட்டு வருகிறேன். என்னென்று பார்த்து இதோ பார்த்து வருகிறேன். அண்ணா, மிகவும் மகிழ்ச்சியான விஷயம். சொல்லுங்க. மகாராணியார் குழந்தை பிறந்து விட்டது, குழந்தை பிறந்து விட்டதா? கங்காதர கடவுளே, அந்த இறைவன் நினைத்தது போல் குழந்தை கொடுத்து விட்டார். தாயும் சேனமா இருக்கிறார்கள், தாயும் சேனம் நலமாக இருக்கிறார்கள். அந்த ஆணன் கருணையோடு வெகு ஆணுக்கு குழந்தை கொடுத்தாலும் தாயும் சேனமா இருக்கிறார்கள். அப்படி என்றால் என்ன குழந்தை அவசரத்துக்கு கிளவிட்டு கேட்காம வந்துட்டே பண்ணா. அமைச்சரே, போய் கேட்டு வந்து அடிக்கடி இங்க போவாதீர்கள், உடனே கேட்டு வாருங்கள். மன்னா, தாங்கள் நினைத்தது போல் இந்த நாட்டு மக்கள் நினைத்தது போல் தங்கள் வீரத்திற்கும் வேகத்திற்கும் தங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையை நம்பினால் விடுவதை சொல்லுவார்கள். ஆணம் கைவிட காப்பாற்றி விட்டார். நினைத்த போல் ஆண் குழந்தை பிறந்து விட்டது. எனக்கு பின் நாட்டை ஆளுவதற்கு ஆண் குழந்தை பிறந்து விட்டார். குறை என்பது கிடையாது. அப்படி என்றால் ஆண் குழந்தை பிறந்த எப்படிப்பட்ட நேரம்? ஏனென்றால் வெகு ஆனால் குழந்தை இல்லை. இத்தருணத்திலே தோஷம் இருக்கிற அன்று ராஜ பரம்பரையிலே அவன் தியாகத்தை கணிக்க வேண்டும் அல்லவா? உண்மைதான். மகனை கணிக்க வேண்டும். கைதே ஜோதிடர் இருக்கார். கைதே அரண்மனை ஜோதி இருக்கிறார். எங்க இருக்கிறார்? அவன் உள்ள இருக்கிறார். உடனே சென்று அழைத்து உள்ள இருக்கிறார். இங்கே உள்ள நம்ம நேரங்களும் பார்த்து வந்தா இருந்து கொண்டிருக்கிறார். அப்படியா? ஆமா. உடனே அழைத்து வாங்க. தியாகத்தை கணிப்போம். நாட்டு மக்கள் பொன்பதை வாரி கொடுக்க வேண்டும். மேல வாதி வணங்கட்டும். மேல வாதி வணங்கட்டும்.